ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்னும் அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸும் தான். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்துருப்போம். அது இம்பரேட்டிவ், இன்டர்கிரேட்டிவ், தென் பார்த்தீங்கன்னா அசர்ட்டிவ், டெக்ளரேட்டிவ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஓகே, இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், காம்பவுண்ட் அண்டு காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்னென்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட்ஸ், தென் பார்ட்டிசிபிள்ஸ், கொஷின் டேக்ஸ் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்னால் ஒரு வாக்கிய முறை எப்படி இருக்கணும். இப்போ ஒரு சென்டென்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு நவுன் இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட்ன்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனு ப்ரனவுனை குறிக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வேர்பு, அட்ஜெக்டன்ட்டு, அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டு, இது எல்லாமே சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் அது ஒரு வாக்கியமாகவே வரும். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க வாட் யூ மீன் பை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னாலும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் அ கிராமட்டிக்கல் காம்போனன்ட் that tells you exactly where and how each component of a sentence should be placed in order to blend and make sense. ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நல்ல ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நம்மளுக்கு புரியணும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேர்ப் இருக்கணும், அதே மாதிரி கரெக்டான நவுனு, கரெக்டான ப்ரனவுனு, ப்ரிப்போசிஷன்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட்டு, ஆப்ஜெக்ட்டு, தென் அட்ஜெக்டன்ட்டு, தென் அட்வர்ப்ஸ் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் கரெக்டான ஒரு வாக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் அந்த வேர்டை, அந்த சென்டென்ஸே நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதான் சொல்கிறாங்க வாக்கிய அமைப்பு அப்படின்றது இலக்கண கூறு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு வாக்கியத்தின் ஒவ்வொரு கூறுகளையும் கலப்பதற்கும் அர்த்தப்படுத்துவதற்கும் எங்கு எப்படி வைக்கப்பட வேண்டும் என்பதை கூறுகிறது. ஓகே, ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் மை கேட் அப்படின்னா இது என்னுடைய கேட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அதில் நவுன் இருக்குது, வேர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதுவே மை கேட் இஸ் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கம்ப்ளீட் ஆகாது இல்லையா. வாக்கியன்றது நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகணும். ஓகே, சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் நிறையா ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க. அதாவது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சென்டென்ஸ் பேட்டர்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, நம்ம இதெல்லாம் படிச்சப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம புதுசாக ஒன்றும் ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம படிக்கல. ஓகே, ஆல்ரெடி நம்ம 12th வரையும் படிச்சுட்டு இருந்ததை தான் நம்ம ரிப்பீட்டடாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா 6th to 12th தான். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி சொல்கிறது 12th வரைக்குமே கிராமர் செக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்குன்னு நம்ம தனியாக 25 மார்க்ஸ் எடுத்துகிட்ருப்போம். ஓகே, ஸோ கிராமருக்கு மட்டுமே அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 25 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி 50 மார்க்ஸும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, குரூப் 4 and 2ல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பார்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வாக்கியத்திலோடைய அடிப்படையான கூறுகளும் அடிப்படையான பகுதிகளும் என்னென்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பிஃபோர் வி லுக் இன்டு ஹவு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் வி வில் ஹாவ் டு ஃபர்ஸ்ட் லேர்ன் அபவுட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சென்டென்ஸ் அண்ட் த காம்பனன்ட் தட் மேக் அப் அ சென்டென்ஸ். அதாவது வாக்கிய அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தோடைய அடிப்படை அமைப்பும் அதோடைய ஒரு வாக்கியத்தோட உருவாக்கும் கூறுகளையும் பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ஓகே, ஸோ ஒரு வாக்கியத்தோடைய பகுதிகளை பற்றி பார்க்கலாம். A sentence in the English language consists of at least a subject and a predicate. Okay, in other words a sentence should have a subject and a verb. Okay, so first of all பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட்னா பொருள். ஓகே, the subject can be a noun or a pronoun that does the action. ஓகே, ஸோ ஒரு பொருள் செயலை செய்யும் பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயராக இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றது. ஓகே, அந்த சப்ஜெக்ட் தான். அதாவது இப்போது ஒரு கேட் இருக்குது. ஓகே, அது அங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நவுன், அந்த கேட் அங்கே நவுனா ப்ரனவுனாக இருக்குது. அந்த கேட் அதுதான் சப்ஜெக்ட், அது உட்காந்துருக்கு.
ஓகே, த கேட் இஸ் சிட்டிங் டவுன், அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது சப்ஜெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை தான் குறிக்கும். ஸோ அந்த கேட்டுங்கிறது நவுன் இல்லையா? ஸோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், த சன் இஸ் ஷைனிங், அதாவது அந்த சூரியன் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த சன் இருக்குது இல்லையா? த சன்னு தான் நவுன். ஓகே, ஸோ த சன் தான் நவுனாக இருக்குது. அது அந்த சப்ஜெக்ட் தான் அங்கே ஷைனிங்காக இருக்குது. ஓகே, வெறும் ஷைனிங்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. சன் ஷைனிங்காக இருக்குது, அப்போ அந்த சப்ஜெக்ட். ஓகே, அதே மாதிரி த ஸ்கை இஸ் கிளியர். ஓகே, அந்த ஸ்கை வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்றாங்க. டுடே இஸ் வெனஸ்டே. வெனஸ்டேன்னு மட்டும் சொன்னால் நம்மளுக்கு அது அர்த்தமாக இருக்காது. அந்த இன்னைக்கு வந்துட்டு வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு குறிக்குது பார்த்தீங்களா? அதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து ப்ரெடிகேட் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். த வேர்ப் இஸ் அ ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு பை அ பர்டிகுலர் சப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ். அதாவது ப்ரெடிகேட் அப்படின்னா ஒரு வேர்ப் இருக்கும். ஓகே, அந்த ஆக்ஷன் வேர்ப் வந்துட்டு பர்டிகுலர் சப்ஜெக்டும் இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸில் இருக்கும். அதை தான் ப்ரெடிகேட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ லவ் மக்ருனி அண்ட் சீஸ். ஓகே, எனக்கு மக்ருனியும் சீஸும் பிடிக்கும். ஓகே, இங்கே ஐன்றது சப்ஜெக்ட்டு, லவ் மக்ருனி அண்ட் சீஸ். அடுத்து மெரின் ஹேஸ் அ பெட். இந்த மெரின்றது சப்ஜெக்ட்டு, ஹேஸ் அ பெட்டுன்றது வேர்பு. அடுத்து அனுஷா கேன் ட்ரா. அதாவது இங்கே வேர்ப்லாம் என்னென்ன அப்படின்றத பாருங்களேன். லவ், ஹேஸ், கேன். ஓகே, ப்ரெடிகேட் வருது. அதாவது அந்த ப்ரெடிகேட்னா அந்த வேர்போடைய பெர்ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா? அந்த வேர்போட பெர்ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க? ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லையா? அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட்டு, காம்ப்ளிமெண்ட்டு, அட்ஜென்ட்டு. ஓகே, ஸோ இந்த 5 காம்பனன்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிராமட்டிக்கல் எக்ஸசைஸே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னா என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, எ நவுன் தட் பெர்ஃபார்ம்ஸ் த சப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த சப்ஜெக்ட். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இது வந்துட்டு அந்த காம்பனண்ட் ஆஃப் சப்ஜெக்டில் காம்பனண்ட் ஆஃப் வாட் அந்த சென்டென்ஸில் எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எ நவுன் தட் பர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் இன் அ சென்டென்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸில் நவுன் இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு மெயினான சப்ஜெக்டாக அங்கே பெர்ஃபார்ம் ஆகும் இல்லையா? இதை தானே நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதே தான். இட் ஆன்சர்ஸ் த கொஷின் ஹூ, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எ சப்ஜெக்ட் கேன் பி ஐடென்டிஃபை பை ஆஸ்கிங் த கொஷின் ஹூ. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்கன்னா அங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது அங்கே ஹூ தான் வரும். ஓகே, எ சப்ஜெக்ட் டேக்ஸ் த ஃபஸ்ட்டு பிளேஸ் இன் மோஸ்ட் கேசஸ். அதாவது இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸசைஸ்லேயும் சரி நிறையா சென்டென்ஸில் ஃபஸ்ட்டே வந்துடும் அந்த சப்ஜெக்ட். எக்ஸாம்பிளுக்கு மீராவாக இருக்கட்டும் சரி, வேராக இருக்கட்டும் சரி, இல்லை ஹவ்வாக இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்துட்டு சப்ஜெக்டாக வந்துடும். ஓகே, நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து a subject takes the first place in most cases, especially in declarative or associative sentenceல. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் எல்லாமே நம்மளுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது எல்லாமே சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சப்ஜெக்டை வச்சு தான் நம்மள ஒரு வேர்பையோ ஒரு காம்ப்ளிமெண்ட்டையோ ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம வந்துட்டு பேசுவோம். ஓகே, ஸோ த சைல்டு கெப்ட் க்ரையிங். இங்கே சைல்டுங்கிறது என்னவா இருக்குது? நவுனு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, அவர் ஸ்கூல் டீம் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் மை சன், அது ஒரு நவுனாக இருக்குது, அதுதான் சப்ஜெக்ட். ஹார்ட் ஒர்க். ஓகே, ஹார்ட் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு சப்ஜெக்டாக தான் வரும். நோ ஒன், யாருமே இல்லை. ஸோ இதுவுமே வந்துட்டு நவுனை குறிக்குது. அதனால இது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவாக வந்துடும், சப்ஜெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வேர்ப் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும், எந்த ஏரியாவில் அடிக்கடி வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இன் எவ்ரி சென்டென்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் கேன் பி செட் டு பி த வேர்ப். அதாவது கண்டிப்பாக இப்போ வேர்ப்லாம் என்ன, ஆக்ஷன் வேர்டு தானே. ஓகே, ஸோ அந்த ஆக்ஷன் வேர்டு இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு சென்டென்ஸுமே கம்ப்ளீட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷீ இஸ் ரைட்டிங் அப்படின்னா ரைட்டிங்குங்கிறது அது ஒரு வேலை, அது ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் அவள் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே வேர்ப் இல்லைன்னா ஷீ இஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸாகவே கம்ப்ளீட் ஆகாது. ஷீ இஸ் ரைட்டிங் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும். ஸோ அங்கே வேர்புன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது.
A verb shows action or activity or work done by the subject. ஓகே, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீரா இஸ் ரைட்டிங்னு இருக்குது. ஓகே, ஸோ மீரான்றது நம்ம நவுனு சப்ஜெக்டாக எடுத்துப்போம். ரைட்டிங்கிறது வேர்ப் இல்லையா, அதாவது அந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது அந்த வேர்பு தான். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரிமெம்பர் தட் ஆல் வேர்ப்ஸ் இன்க்ளூடிங் மெயின் வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ், stative verbs and action verbs come under this category. Most often verbs appear immediately after the subject. அதாவது இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வரக்கூடியது என்னவாக இருக்கும், வேர்பாக தான் இருக்கும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வேர்ப் தான் அதிகமாக வரும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராமு இஸ் டான்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ராமு இஸ் டான்ஸிங் அப்படின்னா அங்கே ராமுன்றது சப்ஜெக்ட்டு, டான்ஸிங்குங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்பு. ஓகேவா, வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, ஆக்ஷன்ன்றது அங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸிங்காக இருக்குது. ஓகே, ராமு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்ப் வந்துடுது இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நீனா இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஓகே, நீனா அப்படின்றது நம்மளுக்கு என்ன வரும், நவுன் ப்ரொனவுன் எல்லாமே நம்மளுக்கு என்னவா வந்துடும், சப்ஜெக்டாக வந்துடும் இல்லையா. அப்போ நவுனுக்கு பக்கத்தில் இமிடியட்லி, அதாவது நவுனுக்கு இமிடியட்லி வரது என்னவா இருக்கும், மோஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்பாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரைட்டிங்குங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஓகே, ரைட்டிங்கே லெட்டர்னால் அது ஒரு ஆப்ஜெக்டில் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வேர்பும் சப்ஜெக்டும் மட்டும் பார்க்குறனால நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு மட்டும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதையுமே பார்ப்போம். ஓகே, ஸோ அதாவது நவுன்ன்றது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீனா அப்படின்ற ஒரு பேர். ஓகேவா, ஸோ ரைட்டிங்குங்கிறது நீனா வந்துட்டு ஒரு லெட்டரை எழுதிட்டுருக்கா. ஓகே, அப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்துட்டு நீனான்றது நவுனு சப்ஜெக்டை குறிக்குது, ரைட்டிங்குங்கிறது நம்மளுக்கு என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்பை குறிக்குது. ஓகே, ஸோ அடுத்து இட் வாஸ் டூ டார்க், இது வந்துட்டு ரொம்பவே டார்க்காக இருக்குது, இதுவுமே வந்துடும். ஓகே, இட்டுங்கிறது அங்கே என்ன குறிக்கும், சப்ஜெக்ட். அப்போ இட்டு வாஸுங்கிறது என்ன, இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு குறிக்கும். ஓகே, மை ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங், இங்கே மைன்றது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஃபோன் திங்ஸ். அப்போ நவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேம், பிளேஸ், திங்ஸ் இது எல்லாமே வந்துடும், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே. ஓகே, இங்கே மை ஃபோனுன்றது என்னுடைய மொபைல் வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஓகே, அப்போ இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னா இதில் வந்துட்டு வேர்ப் என்னவா வந்திருக்கு, ஒர்க்கிங்காக வந்திருக்கு. அடுத்து தருண்ஸ் டாக் ரேன் அவே. ஓகே, ரேனுன்றது ஓடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஸோ இங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருண்ஸோடைய டாக். ஓகே, அப்போ நம்மளுக்கு வேர்ப் என்னவா இருக்குது, ஓடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு வேர்ப். ஓகே, அடுத்து ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். An object is a noun or pronoun that receives the action done by the subject. Subjects are two types. They are direct object. Objects are two types. They are direct object, indirect object. அதாவது an object வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன் இல்லை ப்ரனவுன் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும், பார்க்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். an object is a noun or pronoun that receives the action done by the subject. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைல்ல, நீனா இஸ் ரைட்டிங் அ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து நீனா எழுதிட்டுருக்கா, சப்ஜெக்டும் வேர்பும் குறிக்கும் இல்லையா ஒரு ஆப்ஜெக்டை, அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு லெட்டருங்கிறது தான் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, இதில் டூ டைப்ஸ் பாருங்கள், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டூ டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை ஷார்ட்டாக நம்ம டிஓன்னு சொல்லுவோம், இல்லை ஐஓன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அண்ட் நவுன் ஆர் ப்ரனவுன் தட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் டைரக்ட்லி இஸ் த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ். அதாவது அந்த சென்டென்ஸில் டைரெக்டாக இந்த பொருளை குறித்து தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த லெட்டருங்கிறது அங்கே டைரெக்டாக வந்துடுது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, டைரெக்டாக வந்துடுனால அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இட் ஆன்சர்ஸ் த கொஷின் வாட். ஓகே, அதே மாதிரி டைரக்ட் ஆப்ஜெக்ட் மோஸ்ட்லி அப்பியர் இமிடியட்லி ஆஃப்டர் த வேர்ப் அண்ட் ப்ரைமரி ஆப்ஜெக்ட் இன் த சென்டென்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேர்புன்றது சப்ஜெக்ட்டுக்கு இமிடியட்லி வருது அப்படின்றத பார்த்தோம். இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது அது மோஸ்ட்டாக இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வேர்புக்கு அடுத்தபடியாக உடனே வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதுவே சொல்லிடுறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீனா ரைட்டிங்க லெட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. நீனான்றது சப்ஜெக்ட்டு, ரைட்டிங்குங்கிறது என்னவா இருக்குது, வேர்பாக இருக்குது. இந்த லெட்டருங்கிறது தான்
ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை குறிக்குது இல்லையா, அந்த நவுனும் வேர்பும் அதுதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹாரி பாட் அ நியூ கார். ஓகே, ஸோ ஹாரின்றது சப்ஜெக்ட், பாட்டுன்றது வாங்குறது இல்லையா, அது வந்து ஆக்ஷன் வேர்ப். ஓகே, அப்போ காருங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை வாங்குறாங்க இல்லையா, அப்போ டைரெக்டாக வந்துடுது இல்லையா. அதேமா நெக்ஸ்ட்டு பாருங்கள், மை மாம்ங்கிறது சப்ஜெக்டு, மேடுங்கிறது என்ன பண்ணுறாங்க, கேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது டேரெக்டாக வந்துடுது இல்லையா, அந்த வேர்புக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் கனெக்ட் ஆகி இந்த ஆப்ஷனை குறிக்குது இல்லையா, இதுதான் டைரக்ட் ஆப்ஷன், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், ஐ மெட் மை ஃப்ரெண்ட். இங்கே மை ஃப்ரெண்டுன்றது என்னவா இருக்குது, ஆப்ஜெக்டாக இருக்குது. ஐன்றது சப்ஜெக்ட்டு, மெட்டுன்றது என்னவா இருக்கும், வேர்பாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்துடுது, இதெல்லாம் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி தான் ஷீ நோஸ் ஆல் த சாங்ஸ், வி வாட்ச்ட் எ மூவி, நாங்கள் மூவி பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே வீங்கிறது ஷீ இதெல்லாம் வந்துட்டு நவுனை குறிக்கும், சப்ஜெக்டை குறிக்கும். அதே மாதிரி நோ தெரியும், வாட்ச்டு பார்த்தாங்க, இதெல்லாமே நம்மளுக்கு வேர்ப்ஸை குறிச்சிரும் இல்லையா. அப்போ கடைசியில் இருக்கிறதா என்னவா இருக்கும், மூவின்றதில் இருக்கும். ஓகே, ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது சிம்பிள் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்துட்டு, அதாவது மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வேர்பு வரும், வேர்புக்கு அப்புறமா என்ன வரும், ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, இது மோஸ்ட்டாக நம்மளுக்கு சிம்பிளாக கொடுக்கறது. இதுக்கமா அர்ஜென்ட் தென் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் இதெல்லாமே பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் மீன் பை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an indirect object is a noun or pronoun that is a secondary object. It can be identified by asking the question whom. When there is an indirect object in a sentence, it's mostly placed after the verb and before the direct object. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வேர்புக்கு அடுத்தபடியாக வரும், டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்டாக அந்த ஆப்ஜெக்ட் குறித்து சொல்லுவோம், அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், வந்தனா கேவ் கீர்த்தனா எ கேக். ஓகே, ஸோ வந்தனா கேவ் கீர்த்தனா எ கேக், அதாவது வந்தனா வந்து கீர்த்தனா கிட்ட ஒரு கேக் கொடுத்தாங்க. ஓகே, இங்கே வந்துட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா தான். நெக்ஸ்ட்டு மை மாம் பாட் மீ எ நியூ ட்ரெஸ். ஓகே, இங்கே மை மாம்ங்கிறது என்ன வரும், சப்ஜெக்டில் வந்துடும், பாட்டுங்கிறது வேர்ப் வந்துடும், மீன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, நியூ ட்ரெஸ்ஸுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, மை மாம் பாட் மீ எ நியூ ட்ரெஸ். ஓகே, எனக்கு என்னோட அம்மா நியூ ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, இது வந்து ஹூமை குறிக்கும், யாரை சொல்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு குறிக்கும். ஓகே, ஐ கேவ் ஹிம் அ சாக்லேட், நான் அவனுக்கு சாக்லேட் கொடுத்தேன். இங்கே அவன் அவள் அப்படின்னு குறிக்கிது இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வந்துடும். அடுத்து தே கேவ் ஹஸ் காஃபி வித் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, அதே மாதிரி இங்கே அசுங்கிறது. அதே மாதிரி அடுத்தது ஒன்று பாருங்கள், ஹீ லென்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் அ பென். ஓகே, ஹிஸ் ஃப்ரெண்ட் அவனுடைய ஃப்ரெண்ட். ஓகே, ஹூம் யாரோடையது அப்படின்னு வருது இல்லையா, அதை வந்துட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் குறிக்கும். இது மோஸ்ட்டாக இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்புக்கு அடுத்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு, அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துடும். ஓகே, ஸோ இதில் மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக இருந்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர நம்ம காம்ப்ளிமெண்ட் அர்ஜென்ட்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, த வேர்ட் ரெக்யர்ட் டு complete the meaning of a sentence can be referred to as the complement of the sentence. A complement can be an adjective, a name, a position or a profession. அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் ஒரு மீனிங்கோட முடியுது இல்லையா, லைக் ஷீ இஸ் அ டீச்சர், ஷீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு முடியுது இல்லையா, அது வந்து நம்மளுக்கு என்னவா வந்து, இது வந்துட்டு ஏதோ ஒரு நேமை குறிக்கும், இல்லை அதோடைய பொசிஷனை குறிக்கும், இல்லை அதோடைய ப்ரொஃபஷனை குறிக்கும். ஓகே, அது ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் காம்ப்ளிமெண்ட். இப்போது சென்டென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ரீனா இஸ் அ டாக்டர். ஓகே, ஸோ அது முடியுது இல்லையா, அந்த டாக்டர்னு முடியுது இல்லையா, அது வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும், ஏன்னா அது ப்ரொஃபஷனை குறிக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் க்ரீவ் டார்க். ஓகே, ஹீ இஸ் அ டென்டிஸ்ட், தட்ஸ் ஹேர் டாக் ப்ரூனோ. ஓகே, அவளுடைய டாக் ப்ரூனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை முடிக்குது இல்லையா, அது மோஸ்ட்டாக நம்மளுக்கு லாஸ்ட் வேர்டாக தான் வரும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், காம்ப்ளிமெண்ட் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாருங்கள், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு
டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். த காம்ப்ளிமெண்ட் விச் எக்ஸ்பிரஸஸ் த குவாலிட்டி ஆர் ஐடென்டிட்டி ஆர் கண்டிஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் கால்டு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது அந்த சப்ஜெக்டோடைய தொடர்புடையதாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போனா தான் இது வந்துட்டு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஷீன்றது சப்ஜெக்ட், அவளுடைய டாக்டர், சாரி அவள் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அங்கே சப்ஜெக்டை குறித்து தானே இது வருது. ஓகே, இதுதான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் சிந்து. ஐ ஆம் சிந்து, நான் சிந்து, என்னோட நேம் சிந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இங்கே ஐன்றது சப்ஜெக்டை குறித்து வருது இல்லையா? ஸோ இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்து, நந்து இஸ் கிளவர், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி எக்ஸைட்டட். ஓகே, அதாவது இதில் ஒன்றுமே இல்லை. அந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுனா அந்த சப்ஜெக்டை குறித்து ஒரு வேர்டு வருது இல்லையா? அதுதான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே, மை பிரதர் இஸ் அ டீச்சர், அது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கணும், இல்லை வந்துட்டு ஒரு பொசிஷனாக இருக்கணும், கண்டிஷனாக இருக்கணும், இல்லை ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்றதை பாருங்கள். The complement which expresses the quality or identity or condition of an object is called object complement. அதாவது இதில் நம்ம என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா அந்த சப்ஜெக்டில் தொடர்ந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும், அதோடைய கண்டிஷனை பொறுத்து, அதோடைய பொசிஷனை பொறுத்து, அதோட ஐடென்டிஃபையை பொறுத்துன்னு பார்த்தோம் இல்லையா? இது அப்படியே ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா ஆப்ஜெக்டோடைய கண்டிஷன், பொசிஷன், ஐடென்டிட்டி, குவாலிட்டி இதை பொறுத்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தே மேட் ஹர் ஆங்க்ரி. ஓகேவா? அவளை கோவப்படுத்திட்டாங்க. ஓகே, தே மேட் ஹர் ஆங்க்ரி. ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் என்னவா இருக்குது அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. தே அப்படின்றது யாரை குறிக்குது? தேன்றது சப்ஜெக்ட் குறிக்குது இல்லையா? மேடுங்கிறது நம்மளுக்கு என்னவா வரும்? லைக் வேர்பாக வரும். ஓகேவா? அவங்க எல்லாமே சேர்ந்து இவ்வளோ அளவை கோவப்படுத்திட்டாங்க. ஹெருங்கிறது நம்மளுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ அஸ்ஸு, ஹிஸ்ஸு, ஹெர் இது எல்லாமே நம்மளுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வந்துடும். ஸோ ஆங்க்ரி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடுது இல்லையா? ஸோ அதுதான் ஆங்க்ரி. அடுத்து பாருங்கள், த ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டட் ஸ்ரேயா த கிளாஸ் டீச்சர். ஓகே, ஸோ இங்கே ஸ்ரேயாங்கிறது என்னவா இருக்குது? நம்மளுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா இல்லை டைரக்ட் ஆப்ஜெக்டான்றதை நீங்கள் வந்துட்டு அதுக்கமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்ரேயாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸ்ரேயாங்கிறது அதை தொடர்ந்து அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக அதோடைய கண்டிஷனை பொறுத்து வருது இல்லையா? அந்த கிளாஸ் டீச்சர். ஸோ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தே நேம்டு த டாட்டர் தாரா. ஓகே, ஸோ அடுத்து, மேர்லே மெட் ஹர் ஃப்ரெண்ட் ரயான், நோபடி ஃபவுண்ட் த மூவி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸியான ஒன். ஓகே, ஸோ அடுத்து அர்ஜென்ட் அப்படின்னா என்னன்றதை பாருங்கள். An urgent is a word or a phrase that gives more information about an action, an event, a quality and so on. In short, it can be said that these words can include adverbs and adverb clauses. Urgents can be identified by asking questions: when, where, why, how often, to what extent. When using urgents, keep in mind that urgents can be used in beginning, middle or end of the sentence and that there can be more than one urgent in a sentence. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு கொஷின் கேட்குற மாதிரி தான். வாட், வேர், வென் இதெல்லாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வரலாம், இல்லை லாஸ்ட்டு வரலாம், இல்லை சென்டரில் வரலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் அ லுக் அட் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அர்ஜென்ட்ஸ் கேன் பி யூஸ்டு. எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கொஷின் மாதிரி அப்படின்னா எங்கே, வாட், வேர், ஒய், ஹவு அப்படி கிடையாது. வேர் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு பிளேஸை குறிச்சிருக்கும், லைக் கன்னியாகுமரி. அண்டு வென் அப்படின்னா எஸ்டர்டே, டுடே இதெல்லாமே குறிக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே குறிக்கிறது தான் அர்ஜென்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். எஸ்டர்டே வி மெட் அட் த பார்க். இங்கே எஸ்டர்டேங்கிறது நேற்று. ஓகேவா? வென் இதை குறிக்குது இல்லையா? அட் த பார்க். ஓகே, அடுத்து ஹீ இஸ் வெரி டயர்டு. ஹீ இஸ் வெரி டயர்ட்னா இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹவு எவ்வளோ
ஹவு மச் இந்த மாதிரிலாம் குறிக்கும். நெக்ஸ்ட்டு டியூ டு ஹிஸ் ஹெல்த். ஓகே, ஹீ குட் நாட் கம் ஹோம் ஃபார் கிறிஸ்மஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒய் ஹீ கேம் நாட் இல்லை ஹீ குட் நாட் கம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இவன் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு வரலை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா, ஹோம் கிறிஸ்மஸ்க்கு. பிகாஸ் ஆஃப் அவனுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூன்றனால. அதே மாதிரி மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவ்ரிடே. ஸோ உங்களுக்கு புரியுதா? அதாவது அஜன்னா ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு அது வந்துட்டு ஒரு சென்டரில் யூஸ் ஆகும், ஒரு சென்டென்ஸில் மிடில் யூஸ் ஆகும், இல்லை ஃபஸ்ட்டே யூஸ் ஆகிடும், இல்லை லாஸ்ட்டில் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படி இருக்கும், டுடே, எஸ்டர்டே, பாஸ்ட்டை குறிக்கும், இல்லை ப்ரெசண்ட்டை குறிக்கும், பிளேஸை குறிக்கும், எத்தனை மணின்றதை குறிக்கும். இதெல்லாமே குறிக்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், in English grammar there are number of sentence structure that you can use to make your speech or writing sound or look a lot more organized, interesting and professionals. Some of the commonly used sentence structure or follow as என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இருக்கும், சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் வேர்பு காம்ப்ளிமெண்ட் இருக்கும், அடுத்து சப்ஜெக்ட் வேர்பு அட்ஜென்ட் இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். ஓகே, அதை வந்து ஷார்ட்டாக எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்விஏ, எஸ்விஓசி இப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அட்ஜென்ட்டுன்னு இருக்கும். அடுத்து சப்ஜெக்ட் வேர்ப் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுன்னு இருக்கும். அட்ஜென்ட், சப்ஜெக்ட், வேர்ப் காம்ப்ளிமெண்ட் இதை வந்து ஏஎஸ்விசின்னு சொல்லுவாங்க. அட்ஜென்ட், சப்ஜெக்ட், வேர்ப் ஆப்ஜெக்ட் இதெல்லாமே வந்துட்டு ஏஎஸ்விஓன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அட்ஜென்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இதில் வந்துட்டு 5மே வந்துடும் இல்லையா, சென்டென்ஸ் பேட்டர்னில் 5மே வந்துடும். இது வந்து ஏஎஸ்விஐஓடிஓன்னு கொடுப்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது எஸ்விஓவா, எஸ்விசியா, இல்லை எஸ்விஏவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ஷார்ட்டாக தான் கிளியர் பண்ணுவோம், ஷார்ட்டாக தான் நம்ம டிக் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு அங்கே வந்து சப்ஜெக்ட் வேர்பு அட்ஜெக்டில் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க, ஷார்ட்டாக இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் வேர்பு அர்ஜென்ட். ஓகே, ஸோ என்ன வந்துட்டு எப்பயுமே வந்து சப்ஜெக்ட் வேர்பு இன்டைரக்டாக டைரக்டு இப்படி தான் வருன்றது கிடையாது. சம்டைம்ஸ் அர்ஜென்ட்டும் முன்னாடி வரலாம். ஓகே, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரும், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தான் வேர்பு வரும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வேர்பு வரும். சப்ஜெக்ட் முன்னாடி அர்ஜென்ட்டும் வரலாம், இல்லை சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் அர்ஜென்ட்டும் வரலாம். ஓகே, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் உள்ள எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். த ஸ்டார்ஸ் ஆர் ஷைனிங். ஓகே, இங்கே த ஸ்டார்ஸுங்கிறது சப்ஜெக்டை குறிக்குது. ஓகே, அதே மாதிரி ஆர் ஷைனிங் அது வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, பளபளக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு வேர்ப். ஓகேவா, அது ஒரு ஆக்ஷன் வேர்ப். ஓகே, அடுத்து இதை ட்விங்க்லிங்னு கூட சொல்லலாம். ஓகே, த பேர்ட்ஸ் அடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் பாருங்கள். த பேர்ட்ஸ் அப்படின்றது என்ன குறிக்குது, சப்ஜெக்டை குறிக்குது இல்லையா, அது வந்து நவுன் இல்லையா. ஆர் செர்ப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரைனிங் அப்படின்றாங்க. இட்டுங்கிறது நவுன், சப்ஜெக்ட். ஓகே, ரெயினிங்கிறது ரெயின் வந்துட்டு மழை பெய்கிறது, அது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் தானே, அப்போ அது வேர்ப். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சில்ட்ரன் லவ் ஐஸ்கிரீம்ஸ். ஓகே, இங்கே ஐஸ்கிரீம்ங்கிறது என்னவா இருக்குது, ஆப்ஜெக்டாக இருக்குது. லவ்ன்றது அன்பு காட்டுறது, இது வேர்ப். ஓகே, நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் வேர்ப் பார்த்துருப்போம். மெயின் வேர்ப், மாடல் வேர்ப், இந்த மாதிரி நம்ம ஆக்சிலரி வேர்ப் இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்துட்டு வரதுனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு டேரெக்டாகவே புரிஞ்சிடும். ஓகே, சில்ட்ரன் அப்படின்றது இங்கே அதுதான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை வச்சு தான் ஆக்ஷன் பண்ணுது. அந்த ஆக்ஷனுடைய மெயினான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. ஓகே, அதாவது சில்ட்ரன்ஸ்லாம் வந்துட்டு ஐஸ்கிரீமை ரொம்ப விரும்புவாங்க. ஓகே, ஆப்ஜெக்டை குறிக்குது இல்லையா, ஸோ அதான். அடுத்து நோஹா டோஸ் நாட் லைக் பிட்டர் காட் அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ பிட்டர் காட் அதை வந்துட்டு விரும்பலை, அப்போ பிட்டர் காடை குறிக்குது, அதுதான் ஆப்ஜெக்ட். டஸ் நாட் லைக் அவங்க அதை விரும்பலை, அப்போ அது வந்துட்டு வேர்ப்.
நோஹா அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட், ஓகேவா, அவங்க ஒரு நபர். ஓகே, அடுத்து ஐ ஹாவ் அ பென்சில். ஐன்றது சப்ஜெக்ட், ஹாவ்ன்றது வேர்பு, அ பென்சிலுங்கிறது ஆப்ஜெக்டை குறிக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்பு காம்ப்ளிமெண்ட்டு. ஓகே, இங்கே ஐ அப்படிங்கிறது என்னவா இருக்குது, சப்ஜெக்டாக இருக்குது. ஆமுங்கிறது வேர்பாக இருக்குது. அண்ட் இண்டியன் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனை குறிக்கும், ஒரு பேஷனை குறிக்கும், அட்ஜெக்டிவ்ஸை குறிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்விசி. அடுத்து கேரோல் இஸ் அ நர்ஸ். ஓகே, நர்ஸுங்கிறது நம்மளுக்கு என்ன குறிக்குது, ஒரு ப்ரொஃபஷனை குறிக்குது இல்லையா, அப்போ அது காம்ப்ளிமெண்ட்டில் வந்துடும். மை நேம் இஸ் ஜீனா. ஸோ மை நேம் இஸ் ஜீனா. ஓகே, ஸோ என்னுடைய நேம் ஜீனா, அதாவது ஒரு ப்ரொஃபஷனையோ ஒரு பொசிஷனையோ சப்ஜெக்ட் வைஸ் குறிக்குது அப்படின்னா அது வந்துட்டு என்னவா இருக்கும்னு சொன்னேன், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான். அடுத்து எஸ்விஏ, மது ரீச்டு இயர்லி. ஸோ இயர்லி அப்படின்னா இதை வந்துட்டு அப்படியே நீங்கள் கொஷினாக போட்டு பாருங்களேன். மது எப்போ ரீச் ஆனா, அங்கே எப்போ அப்படின்றது வருது இல்லையா, வெண்ணுன்றது. ஸோ அந்த வெண்ணுன்ற இடத்துல நம்ம இயர்லி போட்டுடுறோம். புரியுதா உங்களுக்கு? அது வந்துட்டு ஒரு இயர்லியை குறிக்கும், ஒரு எஸ்டர்டே, டுடே, நெக்ஸ்ட்டு டைமிங்கை குறிக்கலாம், தென் எக்ஸைட்டட், வெரி, ஃபாஸ்ட், இது எல்லாமே குறிக்கும் அர்ஜென்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சப்ஜெக்ட் வந்து மது, வேர்ப் வந்துட்டு ரீச்டு, இயர்லிங்கிறது அர்ஜென்ட்டு. ஓகே, அடுத்து பாருங்கள் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னா நம்ம. ஆல் ஆஃப் அஸ்னால் எல்லோரும் சப்ஜெக்ட் குறிக்குது. ஆர் லீவிங் ஃபார் டோக்கியோ. ஓகே, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு இடத்த விட்டு போகிறாங்கன்னு எடுத்துக்கோங்களேன். ஓகே, அதை வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டாக குறிக்குது இல்லையா, அந்த சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்த குறிக்குது இல்லையா. ஸோ இது வந்துட்டு அர்ஜென்ட். அடுத்து ஹீ வெண்ட் அப்ஸ்டேர்ஸ். ஓகே, ஹீன்றது சப்ஜெக்ட், வெண்ட்டுன்றது போயிட்டான், அப்ஸ்டேர் வந்து மாடிக்கு, அந்த சப்ஜெக்ட் மாடிக்கு போயிடுச்சு. ஓகே, ஹீ வெண்ட் அப்ஸ்டேர்ஸ், இவன் மாடிக்கு போயிட்டான். ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக குறிக்குது இல்லையா, இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து எஸ்விஓசி அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே, வி அப்படின்றது சப்ஜெக்டு, லாஸ்ட்டுங்கிறது தொலைச்சிட்டான், அது ஒரு செயல் தானே, ஆக்ஷன் வேர்ப் தானே, அது வேர்ப். ஓகே, அவுட் கேட் அப்படின்னா ஆப்ஜெக்டை குறிக்குது. ஓகே, காம்ப்ளிமெண்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரொஃபஷனையோ ஒரு பேஷனையோ ஒரு கண்டிஷனையோ. ஓகே, அது குயினி. ஓகே, அடுத்து மை ஃப்ரெண்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அங்கே என்னவாக இருக்கும், சப்ஜெக்டாக இருக்கும். மேக்குங்கிறது வேர்பாக இருக்கும், மீன்றது ஆப்ஜெக்டாக இருக்கும், ஹாப்பி அப்படின்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, ஜாலியாக, இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டில் வந்துடும் இல்லையா, அந்த சப்ஜெக்டோட ரிலேட்டடாக. ஓகே, அடுத்து எவ்ரி ஒன் ஃபவுண்ட் த புக் கான்ட்ரவர்ஷியல். ஓகே, ஸோ சம் வேர்ட்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஓகே, உங்களுக்கு இது வந்துட்டு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் இது கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சு தான் போடணும். ஓகே, ஸோ கிராமரும் மேக்ஸும் ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் சேம் புரிஞ்சு போட்டால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இது வந்து ராங்காக போகும், பட் இதில் தான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்வேர்ப்னா என்ன அப்படின்றத படிச்சுட்டு வரோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம புதுசாக ஒன்றும் ஒரு கிராமரில் படிக்கலை. ஓகே, நம்ம ஆல்ரெடி படித்ததை தான் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கான்ட்ரோவர்ஷியலுங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் எஸ்விஓஏ, இட் இஸ் மை பர்த்டே நெக்ஸ்ட் மந்த். ஓகே, இட் இஸ் மை பர்த்டே நெக்ஸ்ட் மந்த். ஓகே, இங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது இட்டு, இஸ்ஸுங்கிறது வேர்பு, ஆப்ஜெக்ட்டுங்கிறது மை பர்த்டே, நெக்ஸ்ட் மந்த்ன்றது அர்ஜென்ட்டு. ஓகே, அது வந்துட்டு எப்போ, எந்த நாள், எந்த வருடம், இதெல்லாம் குறிக்கிறது அர்ஜென்ட்டு. ஓகே, அதே மாதிரி பாருங்கள் லக்ஷ்மி ரீச்டு ஸ்கூல் ஆஃப்டர் 9 AM. இங்கே 9 AMங்கிறது என்ன வந்துடும், அர்ஜென்ட்டாக வந்துடும். அதே மாதிரி முன்னாடி வருது ஆப்ஜெக்ட்டு, வேர்பு, சப்ஜெக்ட்டு. அடுத்து பாருங்கள் மை பிரதர் பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரிடே. அவன் என்னுடைய தம்பி தினமும் வந்து என்ன பண்ணுவான், ஃபுட்பால் ப்ளே பண்ணுவான். ஓகே, இங்கே ப்ளேங்கிறது வேர்பு, ஃபுட்பாலுங்கிறது அந்த ஆப்ஜெக்டை குறிக்குது, மை பிரதருங்கிறது சப்ஜெக்டை குறிக்குது, எவ்ரிடேங்கிறது அர்ஜென்ட்டு. ஓகே, ஸோ இதை வந்துட்டு பாதியோடையே பாருங்கள், மை பிரதர் பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன எஸ்விஓன்னு வந்துடும். இங்கே எவ்ரிடேன்ற கொடுத்துருக்கிறனால நம்ம அர்ஜென்ட்டு போடுறோம். ஓகே, அடுத்து பாருங்கள் எஸ்விஐஓடிஓ அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்பு இன்டைரக்டாக டைரக்ட் ஆப்ஜெக்ட்,
டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எக்ஸாம்பிள்னால தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டாபிக் மாதிரி கொடுத்து நம்ம போயிட்டுருக்காங்க. பட் நம்ம எக்ஸாம்ஸில் வந்து எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வரும், லைக் இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு SVO SVC SVOA இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். த போர்ட் ஆஃபர்டு மீன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், த ஜாபுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதுக்கு முன்னாடி சப்ஜெக்டும் வேர்பும் வந்துடும். அடுத்து ரோஹித் கேவ் ரேஷ்மி ஹிஸ் ஃபேவரட் புக், ஹிம் மீ அஸ் இது எல்லாமே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்து நீட்டு பாட் ஹெர் செல்ஃப் அ ஹேட். ஓகே, ஸோ ஹெர் செல்ஃபுங்கிறது இங்கே என்னவாக இருக்கும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி பக்கத்தில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துடும். ஓகே, அடுத்து பாருங்கள் ASVC. ஓகே, சடன்லி இட் கிரீவ் டார்க், அர்ஜென்ட்டு சப்ஜெக்ட்டு வேர்பு காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ இங்கே அர்ஜென்ட்டுன்றது என்னவாக இருக்குது, சடன்லி திடீர்னு. ஓகே, ஸோ அப்படின்னா இட்டுங்கிறது என்னவா வந்துடும், சப்ஜெக்டாக வந்துடும். அடுத்து கிரீவ், அடுத்து கிரீவுங்கிறது வேர்பு, டார்க்குங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் நார்மலி த வெதர் இஸ் குட். நார்மலிங்கிறது என்னவாக இருக்குது, அர்ஜென்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து ஒகேஷ்னலி அப்படின்றாங்க, இதுவுமே அர்ஜென்ட்டில் வந்துடும். அடுத்து ASVO அர்ஜென்ட்டு சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட். லாஸ்ட் வீக் வி செலிப்ரேட்டட் ஹோலி. ஓகே, இங்கே அர்ஜென்ட் என்னவாக இருக்குது, லாஸ்ட் வீக்காக இருக்குது. வீன்றது சப்ஜெக்ட்டு, வேர்புங்கிறது செலிப்ரேட் பண்ணாங்க, ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஹோலியை செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகே, அடுத்து யூஸ்வலி வி கெட் அ டோக்கன். ஓகே, ஸோ யூஸ்வலிங்கிறது அர்ஜென்ட்டு, விங்கிறது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டு, கெட்டுங்கிறது வேர்பு, அ டோக்கனுங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, எவ்ரி இயர் வி விசிட் த ஆர்ஃபனேஜ். ஓகே, எல்லா இயருமே நாங்கள் ஆர்ஃபனேஜ் போவோம். வீன்றது இங்கே என்னவாக இருக்குது, சப்ஜெக்ட்டு, விசிட்டுங்கிறது வேர்பு, த ஆர்ஃபனேஜுங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், அட்ஜெக்டிவ் சப்ஜெக்ட்டு வேர்பு இன்டைரக்ட் ஸ்பீச்சு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடேன்றது அர்ஜென்ட்டை குறிக்குது, டீச்சருங்கிறது சப்ஜெக்டை குறிக்குது, கேவுங்கிறது வேர்பை குறிக்குது, அஸ்ங்கிறது என்னவாக வரும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும், அவர் பேப்பர்ஸுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்துடும். அடுத்து எஸ்டர்டே மை மாம் பாட் மீ அ பைசைக்கிள். இங்கே மீங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், மை மாம்ங்கிறது என்னவாக வந்துடும், சப்ஜெக்ட், பாட்டுங்கிறது வேர்பு, அப்போ எஸ்டர்டேங்கிறது அர்ஜென்ட்டாக வந்துடும், அ பைசைக்கிளுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்து எவ்ரி டைம் ஹீ கம்ஸ் ஹோம் மை பிரதர் கெட்ஸ் மை மாம் ஹர் ஃபேவரட் சாக்லேட்ஸ். அர்ஜென்ட், எவ்ரி டைம் ஹீ கம்ஸ் ஹோம். ஓகே, அப்படின்றது அர்ஜென்ட்டில் வந்துடும். மை பிரதருங்கிறது என்ன வந்துடும், சப்ஜெக்டாக வந்துடும். ஓகே, மை மாமுங்கிறது வேர்பு, ஹர் ஃபேவரட் சாக்லேட்ஸுங்கிறது மை மாமுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வந்துடும். ஹர் ஃபேவரட் ஃபுட் சாக்லேட்ஸ் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்டில் வந்துடும். எவ்ரி டைம் ஹீ கம்ஸ் ஹோம், எல்லா நேரமும் இவன் எப்பப்பெல்லாம் வந்துட்டு அதாவது இந்த வாக்கியத்தை நல்லா படிச்சுக்கோங்க. எவ்ரி டைம் ஹீ கம்ஸ் ஹோம் மை பிரதர் கெட்ஸ் மை மாம் ஃபேவரட் சாக்லேட். ஓகே, ஸோ அங்கே எவ்ரி டைம் ஹீ கம்ஸ் ஹோம் அப்படின்றது நம்மளுக்கு என்ன வந்துடும், அர்ஜென்ட்டாக வந்துடும். மை பிரதருங்கிறது அங்கே சப்ஜெக்டாக வந்துடும், கெட்ஸுங்கிறது வேர்பாக வந்துடும், மை மாமுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்துடும், ஹர் ஃபேவரட் சாக்லேட்டுங்கிறது என்னவா வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்துடும். ஓகே, அடுத்து SVAA சப்ஜெக்ட் வேர்பு அர்ஜென்ட் இப்படியும் வரும். ஓகே, ஒரு தடவை தான் ஒரு சென்டென்ஸில் அர்ஜென்ட் வருமா அப்படின்றது கிடையாது, 2 தடவையும் வரும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் தே கோ டு ஒர்க் பை பஸ். ஓகே, சப்ஜெக்ட்டுங்கிறது தே, கோன்றது வேர்பு, டு ஒர்க்குங்கிறது என்ன, அது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு பேஷனுக்கு போயிட்டுருக்கான், அதுவும் அர்ஜென்ட் தான். பை அதோடைய ஐடென்டிட்டியை குறிக்குது, அப்போ அதுவுமே அர்ஜென்ட். ஓகே, அடுத்து வி மீட் எவ்ரி ஈவினிங் ஆன் த வே பேக் ஹோம். இது சப்ஜெக்ட் வேர்பு அர்ஜென்ட். இங்கே எவ்ரி ஈவினிங்கும் அர்ஜென்ட்டு, ஆன் த வே பேக் ஹோமும் அர்ஜென்ட்டு தான். அடுத்து ஜான்சி வென்ட் டு த க்ராசரி ஸ்டோர் லாஸ்ட் சாட்டர்டே. ஓகே, ஜான்சிங்கிறது சப்ஜெக்ட்டு, வென்ட்டுன்றது வேர்பு, நெக்ஸ்ட்டு டு த க்ராசரி ஸ்டோர் லாஸ்ட்டு சாட்டர்டே, இதெல்லாமே அர்ஜென்ட்டில் வந்துடும். அடுத்து இப்படியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அர்ஜென்ட்டு சப்ஜெக்ட்டு வேர்பு அர்ஜென்ட்டு எப்படி அப்படின்றத பாருங்கள். நார்மலி மை பேரண்ட்ஸ் கம் பை பஸ் டு பாண்டிச்சேரி. ஓகே, நார்மலிங்கிறது அர்ஜென்ட்டு, மை பேரண்ட்ஸுங்கிறது வேர்பு, கம்முங்கிறது வேர்பு மை பேரண்ட்ஸுங்கிறது சப்ஜெக்ட்டு, கம்முன்றது வேர்பு, பை பஸ்ஸுன்றது அர்ஜென்ட்டு, எதில் வராங்க, ஓகே, டு பாண்டிச்சேரி எங்கே வராங்க, இது வந்துட்டு அர்ஜென்ட். ஓகேவா,
லாஸ்ட் இயர் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வென்ட் டு மேഘாலயா ஃபார் அ மந்த். ஓகே, ஸோ லாஸ்ட் இயருங்கிறது என்னவா வந்துடும், அர்ஜென்ட்டில் வந்துடும். ஸோ இதெல்லாமே எங்கே, எப்போ, எந்த நேரம், எப்படி, எவ்வளோ, இதெல்லாமே குறிச்சிச்சு அப்படின்னா அதுதான் அர்ஜென்ட். ஓகே, அடுத்து யூஸ்வலி அப்படின்னாலும் எப்பயும் போல் அர்ஜென்ட். Finn's parents would come to the airport as soon as his flight lands. ஓகே, ஃபார் இதெல்லாமே தான் வந்துடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ இதுவரையும் நம்ம பார்த்துட்டோம், இதுவுமே எக்ஸாம்பிள்ஸ் தான். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம், எல்லாமே மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ மை டாக் இஸ் ஆக்டிங் வயர்ட் லேட்லி. அதாவது மை டாகுங்கிறது இங்கே சப்ஜெக்டாக வந்துடும், இஸ் ஆக்டிங்குங்கிறது வேர்பாக வந்துடும், வயர்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும், லேட்லி நேரத்தை குறிக்குது இல்லையா, அதனால இது அர்ஜென்ட்டாக வந்துடும். அடுத்து இட் இஸ் கெட்டிங் டூ கோல்ட் ஹியர். இட் அப்படின்னா சப்ஜெக்டை குறிக்குது, இஸ் கெட்டிங் அப்படின்னா வேர்பை குறிக்குது, டூ அப்படின்றது அர்ஜென்ட்டை குறிக்குது, கோல்டுன்றது காம்ப்ளிமெண்ட்டை குறிக்குது, ஹியர்னா இங்கே. ஓகே, அப்படின்றது அர்ஜென்ட்டை குறிக்குது, நம்மளுக்கு இப்படியும் வரலாம். அடுத்து த ஸ்கை இஸ் ப்ளூ. த ஸ்கைன்றது சப்ஜெக்டு, இஸுங்கிறது வேர்பு, ப்ளூன்றது ஒரு இதை குறிக்குது இல்லையா, அப்போ அது காம்ப்ளிமெண்ட்டு தானே. ஓகே, அடுத்து எவ்ரி இயர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், அர்ஜென்ட் வந்துடும் இல்லையா. அடுத்து த கம்பெனி அப்டேட்ஸ் இஸ் ரிஜிஸ்ட்ரி. த கம்பெனி அப்படின்னா சப்ஜெக்ட், அப்டேட்ஸ் புதுசாக கொடுத்துட்டே இருப்பாங்க, அது வேர்ப். இட்ஸ் ரிஜிஸ்டர்ட்னா ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம எப்படி சொல்கிறது, அங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்தால் தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி போடணும். பட் ஆப்ஜெக்ட் மட்டும் வந்தால் நம்ம ஆப்ஜெக்ட்டுன்னு மட்டும் போட்டால் போதும். ஓகே, பிரிட்டானி பாட் மீ எ பேர் ஆஃப் ஷூஸ். பிரிட்டானிங்கிறது சப்ஜெக்ட்டு, பாட்டுங்கிறது வேர்பு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது மீ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்தால் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வருமே தவிர டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வராது. இது ஒரு க்ளூவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நோபடி நோஸ் த ஆன்சர். நோபடி யாருமே அப்படின்னு, யாருமே இல்லை. ஓகே, அது வந்துட்டு ஒரு சப்ஜெக்டை குறிக்குது இல்லையா, நோஸ் அப்படின்றது வேர்பு, த ஆன்சர்ன்றது ஆப்ஜெக்ட், இது எஸ்விஓன்னு சொல்லுவாங்க. த மூவி வாஸ் கிரேட். த மூவி அப்படின்றது ஒரு சப்ஜெக்டை குறிக்குது, வாஸுங்கிறது வேர்பை குறிக்குது, காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது கிரேட்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட்டை குறிக்குது. அடுத்து பாருங்கள், ஐ வில் கம் ஹோம் அஸ் சூன் அஸ் ஐ ஃபினிஷ் ஒர்க். ஐங்கிறது எங்கே என்னவா இருக்குது, சப்ஜெக்டாக இருக்குது, வில் கம்ன்றது வேர்பு, ஹோம்ன்றது அஸ் சூன் அஸ் ஐ ஃபினிஷ் ஒர்க். ஹோம்ன்றது என்னவா இருக்குது, ஒரு இடம், அதுதானே ஒரு பிளேஸை குறிக்குது, அப்போ தான் அர்ஜென்ட். அஸ் சூன் அஸ் ஃபினிஷ் ஒர்க் அப்படின்றாங்க, அதுவுமே அர்ஜென்ட்டு தான். அடுத்து பாருங்கள், இன் செப்டம்பர் ஷீ வில் பி ட்ராவலிங் டு நியூயார்க். ஸோ இன் செப்டம்பரில் போகிறாங்க அப்படின்னா அது ஒரு மந்த்தை குறிக்குது இல்லையா, அப்போ வந்துட்டு அர்ஜென்ட்டு. ஷீன்றது இங்கே என்னவாக வந்துடும், சப்ஜெக்டாக வந்துடும். வில்லுங்கிறது வில் பி ட்ராவலிங்குங்கிறது வேர்பில் வந்துடும். அதே மாதிரி டு நியூயார்க், எங்கே போகிறாங்க அப்படின்னா நியூயார்க்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி அர்ஜென்ட் வந்துடும். ஓகே, மை பிரதர்ஸ் ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ இங்கே மை பிரதர்ஸ்ன்றது என்னவா வந்துடும், அதாவது மை பிரதர்ஸ் ஃபோன் இஸ் நாட் ஒர்க்கிங். இது வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், அர்ஜென்ட்டாக காம்ப்ளிமெண்ட்டாக ஆப்ஜெக்டாக நினைப்போம். பட் இது சிம்பிள் ஒன். மை பிரதர்ஸ் ஃபோன், என்னுடைய தம்பியோடையதோ இல்லை என்னோட அண்ணனுடைய ஃபோனும் ஒர்க் ஆகலை. ஒர்க்கிங்கிறது கடைசியாக தான் வேர்ப் வந்திருக்கு. ஓகே, அப்போ இதில் என்ன வந்துடும், சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது வேர்போட ஸ்டாப் ஆகுது, அப்போ அங்கிட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட்டும் ஆப்ஜெக்டும் எதுவுமே வராது. ஓகே, ஸோ வேர்போட ஸ்டாப் ஆச்சுன்னா அங்கே நம்மளுக்கு என்னவா வந்திருக்கும், ஒன்று ஏஎஸ்வின்னு வந்திருக்கும், இல்லை எஸ்வின்னு வந்திருக்கும். ஓகே, அதை தாண்டி ஆப்ஜெக்டோ இல்லை காம்ப்ளிமெண்ட்டோ போகாது. அடுத்து எக்ஸசைஸ் பாருங்கள். த வால் கொலாப்ஸ்டுன்னு இருக்குது. கொலாப்ஸுங்கிறது என்னவாக இருக்கும், வேர்பாக இருக்கும். த வால்ங்கிறது சப்ஜெக்டை குறிக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் எஸ்வி, சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். அடுத்து வந்துட்டு டியூரிங் த வார்னா வார் நடந்துட்டு இருக்கும்போது அப்படின்னா அர்ஜென்ட்டை குறிக்குது. மெனி பீப்புளுங்கிறது என்னவா வந்துடும், சப்ஜெக்டாக வந்துடும். லாஸ்ட், தொலைச்சிட்டாங்க அப்படின்னா வேர்ப். தேர் ஹோம்ஸ், அவங்களுடைய வீடுகளை. ஓகேவா, அப்போ ஆப்ஜெக்டில் வந்துடும். அப்போ சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஐங்கிறது என்னவா இருக்கும், சப்ஜெக்ட். வேர்புங்கிறது ப்ராமிஸுங்கிறது வேர்பாக இருக்கும் இல்லையா. த சில்ட்ரன் அப்படின்னா
children a trip to the zoo அப்படின்னா direct the children a trip இதுக்கு இல்லையா, சில்ட்ரனுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ட்ரிப் டு த ஜூங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SVIODO அப்படின்றது தான் அதுக்கு கரெக்டான ஆன்சரு. அடுத்து இன் 1998 இது வந்துட்டு ஒரு இயரை குறிக்கிறதுனால நம்ம அர்ஜென்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஃப்ராங்க் அப்படின்றது சப்ஜெக்ட்டு, மூவ் அங்கே போகிறாங்க அப்படின்னா வேர்பை குறிக்குது. டு லண்டன் இதுவுமே அர்ஜென்ட்டு தான். ஓகே, அடுத்து பூஜா ஹையர்டு அ பைசைக்கிள். பூஜாங்கிறது யார்? சப்ஜெக்ட். தென் ஹையர்டுங்கிறது வேர்பு, பைசைக்கிளுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இது SVO. அடுத்து இன்னொரு எக்ஸசைஸும் நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அது என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன்னு கண்டுபிடிக்கணும். இப்படியும் கொஷின் கேட்பாங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருவாங்க, லைக் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 4 ஆப்ஷனில் சப்ஜெக்ட்டு வேர்பு என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெலிசா ரீட்ஸ் அப்படின்றாங்க. ரீட்ஸுங்கிறது வேர்பு, மெலிசாங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், ஷீ சீஸ் ஹர் சிஸ்டர். ஷீங்கிறது என்னவா வந்திருக்கும்? சப்ஜெக்டாக வந்திருக்கும். சீஸுங்கிறது வேர்பாக வந்திருக்கும். ஹெர் சிஸ்டருங்கிறது நம்மளுக்கு என்னவா வந்திருக்கும்? ஆப்ஜெக்டாக வந்திருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை, 2 தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஐ லைக் எக்ஸ்ன்னு வந்திருக்கு இல்லையா? ஐங்கிறது நம்மளுக்கு சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வேர்பு, எக்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா? ஜாக் ரேன் ஸ்லோலி. ஓகேவா, மெதுவாக போயிட்டுருக்கான். அப்போ இது வந்து நம்மளுக்கு என்னவா வந்துடும்? SVAன்னு வந்துடும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு மெலிசா ரீட்ஸ்ன்னு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், SVO சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு வரணும். அடுத்து பாருங்கள், ஹீ இஸ் ஸ்மார்ட். அதாவது ஹீ இஸ் ஒரு குறிக்கலை, ஹீ இஸ் ஸ்மார்ட் அப்படின்னா அவன் எப்படி இருக்கான் அப்படின்றத குறிக்குது. அப்போனா நம்மளுக்கு என்ன வந்துடும்? இது வந்து SVCன்னு வந்துடும். அடுத்து ஷீ இஸ் ஈட்டிங். ஷீ இஸ் ஈட்டிங்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் தான் இருக்கும். ஐ லைக் எக்ஸ் அப்படின்னா என்ன வந்துடும்? சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்து நீங்கள் பாருங்கள், சாராஸ் ஹியர். சாராங்கிறது சப்ஜெக்ட்டு, இஸ்ஸுங்கிறது வேர்பு, ஹியருங்கிறது நம்மளுக்கு என்ன வந்துடும்? அர்ஜென்ட்டாக வந்துடும் இல்லையா? அப்போ இதுதான் SVO. அடுத்து பாருங்கள், SVC, அதாவது ஐ லைக் எக்ஸுங்கிறது தான் SVO, சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் வந்துடும். அடுத்து சப்ஜெக்ட் வேர்பு காம்ப்ளிமெண்ட்டுன்னு வந்துடும் இல்லையா? ஸோ இதில் என்னவா வந்துடும்? அப்படி காம்ப்ளிமெண்ட்னா என்ன? ஒருத்தவங்களுடைய ப்ரொஃபஷனையோ, ஒருத்தவங்களுடைய பேஷனையோ, இல்லை அவங்களுடைய ஒரு எக்ஸைட்டட், ஸ்மார்ட், வெரி ஃபாஸ்ட், இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை வந்து குறிக்கிறது தான் காம்ப்ளிமெண்ட். அப்போ இதில் ஹீ ஸ்மார்ட்டுங்கிறது நம்மளுக்கு என்ன வந்துடும்? SVCயாக வந்துடும். அடுத்து இது வந்துட்டு சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு. இதில் B ஆப்ஷன் பாருங்கள், சரி A ஆப்ஷன் பாருங்கள், ராம் டான்ஸ்டு வெல். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு SVCயோட முடிஞ்சிடுது, ORல. ஓகே, ஸோ அப்போ சயின்ஸ் ஹேஸ் மேட் மேன்ஸ் லைஃப் கம்ஃபர்டபுள். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு என்ன வந்துடும்? சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு வந்துடும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இது அடிக்கடி கேட்பாங்க, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்மளை குழம்புறதுக்காகவே கேட்பாங்க. சப்ஜெக்ட் வேர்பு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷீ கேவ் மணி டு த புவர். ஷீங்கிறது என்ன வந்துடும்? ஷீங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். கேவ் மணி, கேவுங்கிறது வேர்பு, மணி டு த புவர். ஓகே, இதில் வந்து இன்டைரக்ட் டு டைரக்ட் கிடையாது இல்லையா? ஸோ மணின்றது நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆப்ஜெக்டாக வந்துடும். இது காம்ப்ளிமெண்ட் இல்லை அர்ஜென்ட்டாக வந்துடும் இல்லையா? ஸோ அடுத்து ஷீ ரீட் த புக் அப்படின்றாங்க, இதுவுமே வராது. லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீ எ வாட்ச். ஸோ இன்டைரக்ட் தாங்க, மீ, அஸ், ஹிம், ஹெர் செல்ஃப் இதெல்லாம் வந்துடும். ஓகே, ஒரு க்ளூ வேர்டு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா? இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும். ஓகே, அது வந்து ஹிஸ்ஸு, ஹிம்மு, ஹெர்ரு, அஸ்ஸு, தே, சில்ட்ரன் இன்னொருத்தவங்களை குறிக்கும் இல்லையா? யாரை குறிக்குதோ அதை தான் வந்துட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ தான் மைங்கிறது இங்கே என்னவா இருக்குது? மை ஃபாதருங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்குது? சப்ஜெக்டாக இருக்குது. ப்ரெசன்டடுங்கிறது வேர்பாக இருக்குது. இங்கே மீன்றது என்னவா இருக்குது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. வாட்சுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, இதோட நம்மளுக்கு என்ன முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு
சென்டென்ஸ் பேட்டர்ன் ஓவர் ஆகுது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதாவது பார்ட்டிசிபிள், ஜெரண்ட்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த இதோட கனெக்ட் ஆகும். ஸோ ஓகே, கிளாஸஸ் அதாவது சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் மே கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் கிளாஸஸ். அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒன்றுலேருந்து இல்லை 2க்கும் மேலேயான கிளாஸஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிளாஸஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எ கிளாஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் அ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிக்டேட். ஓகே, கிளாஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஒரு குரூப் ஆஃப் வேர்ட், அதில் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருக்கும். த கிளாஸ் ஆஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் இன்ஃபினிட் வேர்ப் ஆஃப் இட்ஸ் ஓன். ஓகே, ஸோ தமிழ்லையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உட்பிரிவு என்பது ஒரு பொருள் மற்றும் முன்னறிவிப்பை கொண்ட சொற்களில் குழு அப்படின்றாங்க. ஒரு உட்பிரிவுக்கு ஒரு பொருள் மற்றும் அதன் சொந்த வரையறுக்கப்பட்ட வினைச்சொல் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் மெயின் கிளாஸ்னால் என்ன அப்படின்றத பாருங்கள். எ கிளாஸ் தட் கேன் ஸ்டாண்ட் இண்டிபெண்ட்லி அண்ட் மேக் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் த பிரின்சிபல் ஆர் மெயின் கிளாஸ் அப்படின்றாங்க. அதாவது சுயதீனமாக நின்று முழுமையான அர்த்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு முதன்மை அல்லது முக்கிய உட்பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து சப்பார்டினேட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்பார்டினேட்னா என்ன, சப்போர்ட் பண்ணுறது மாதிரி தானே. எ கிளாஸ் தட் கேன்ட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன். அதாவது சப்பார்டினேட்னா அதால் தனியாக இருக்க முடியாது. ஓகே, அதுக்கு சப்போர்ட்டாக ஒன்று இருக்கணும். அதுதான் மெயின் கிளாஸாக இருக்கும். அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் சப்பார்டினேட் கிளாஸ். ஓகே, அடுத்து கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ஸில் கன்ஜக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ஸ், சப்பார்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு தான் ஆகணும். கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார், ஸோ, அஸ் வெல் அஸ், நோ லெஸ் தென், தர்ஃபோர், பட், எட், ஸ்டில், ஆர், ஒன்லி, ஸோ ஆன், அண்ட் இதெல்லாம். ஓகே, சப்பார்டினேட்டிங் கன்ஜக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் that, when, after, while, whenever, till, since, where, as, so, that, if, unless, though, although, even though இதெல்லாமே இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்றத பாருங்கள். இட் ஹேஸ் ஒன் இண்டிபெண்ட் கிளாஸ். இதுக்கு வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் அ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஓகே, அது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸில் வந்துட்டு சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், த பாய் சாட் அண்டர் அ ட்ரீ. ஓகே, இதில் எது வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டுன்றது தான். ஓகே, இஸ் தேர் எனி அதர் வேர்ப் இன் திஸ் சென்டென்ஸ்? இதில் ஏதாச்சும் வேர்ப் ஏதாச்சும் தனியாக இருக்கா, வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா கிடையாது. there is no other verb. ஓகே, இதுதான் சிம்பிள் sentence. Okay, so this sentence has only one verb. Such a sentence that has only one infinitive verb is called a simple sentence. அதாவது இந்த சென்டென்ஸில் ஒரே ஒரு verb இருந்துச்சு அப்படின்னா இது சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கோ, he, she, it goes, we go. In the above given example, the verb go has been changed according to the tense of the verb and number of person of the subject. ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், பீயிங், ஆன், அக்கௌண்ட் ஆஃப், ஹேவிங், பிசைட்ஸ் இதெல்லாமே. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ராமு இஸ் டூ புவர் டு பை எ பைசைக்கிள். இங்கே இஸ்ங்கிறது தான் வேர்பு. அடுத்து டிஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ். ராகவ் வாக்குடு ஃபாஸ்ட். இங்கே வாக்குடுங்கிறது வேர்ப். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான வேர்ப்லாம் வரும், என்ன மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வரும் அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு அதையும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட் கெனாட் ரெக்கவர் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்ட்டிங் எ டாக்டர் யூ கெனாட் ரெக்கவர் அப்படின்னா வேர்பை குறிக்குது. ஸோ இது வந்துட்டு சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஓகே, அடுத்து ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டூட் அப். எந்திரிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ எந்திரிக்கிறது ஒரு வேர்ப், ஒரு ஆக்ஷன் வேர்டு இல்லையா. அடுத்து டியூ டு ஹெவி டவுன் போர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. வாஸ் கேன்சலுங்கிறது நம்மளுக்கு என்ன குறிக்கும், வேர்பை குறிக்கும் இல்லையா. ஓகே, இப்போ அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்றதை பாருங்கள். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ்னால் நல்லா புரிஞ்சிட்டிங்களா, அதில் ஒரு வேர்ப் வரும். ஓகே, ஒரே ஒரு வேர்ப் தான் வரும்.
ஓகே, அதுக்கு முன்னாடி டிஸ்பைட்டோ, சீயிங்கோ, எவ்ரி ஒனோ இதெல்லாமே இருக்கும். இன்ஸ்பைட்டோ, டிஸ்பைட்டோ இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தான் நமக்கு எக்ஸாம்பிளோடு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 ஜாயிண்ட் ஆகிருக்கும் கன்ஜக்ஷன்ஸ். ஓகே, இதில் மோஸ்ட்டாக நம்மளுக்கு அண்டு, பட்டு, எட்டு இதெல்லாம் வந்திருக்கும். ஓகே, ஸோ 1 or 2 இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமு இஸ் வெரி புவர் அண்ட் ஹி கேனாட் பை எ பைசைக்கிள். காம்பவுண்ட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? புரியுதா? அந்த இதுலேயே நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக நீங்கள் சும்மா நினச்சி வச்சுக்கோங்க. காம்பவுண்டுனா இப்போ அடுத்தடுத்து. ஓகே, காம்பவுண்ட்னா அடுத்தடுத்து இருக்கும் இல்லையா? ஸோ ராமு இஸ் வெரி புவர். ஓகே, ராமு வந்துட்டு ரொம்ப புவரான ஒருத்தவன், அதனால் அவனால் பைசைக்கிள் வாங்க முடியாது. ஓகே, இங்கே அண்டுங்கிறது என்ன குறிக்குது? காம்பவுண்டை குறிக்குது, அடுத்த வேர்டை குறிக்குது, அடுத்த சென்டென்ஸை குறிக்குது. ஓகே, ஸோ ராகவ் வாஸ் ஹோல்ட் எட் ஹி வாக்டு ஃபாஸ்ட். அவன் வந்துட்டு ராகவ் வந்துட்டு ஓல்டாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக நடக்கிறான். 8 இருக்கு இல்லையா? அடுத்து யூ கன்சல்ட் அ டாக்டர் அதர்வைஸ் யூ கேனாட் ரெக்கவர். நீ வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணலன்னா நீ ரெக்கவர் ஆக மாட்டே. அதர்வைஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குல்ல அந்த காம்பவுண்ட். ஓகே, ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை காம்பவுண்ட். ஓகே, ஸோ காம்பவுண்ட்னா அடுத்தடுத்து வருது. ஓகே, ஒரு வேர்ட் ஒரு சென்டென்ஸ் முடியுது, அந்த சென்டென்ஸ் தொடர்பாக இன்னொரு சென்டென்ஸ் வருது இல்லையா? அது கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அண்டு, எட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க, அதர்வைஸ் இதெல்லாம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஹேஸ் 1 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் 1 or more டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஆனால் 1 or more டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். தோ ஹீ இஸ் புவர் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். ஓகே, தோ ஹீ இஸ் புவருங்கிறது சப்பார்டினேட் கிளாஸ். ஓகே, ஹீ ஹெல்ப்ஸ் அதருங்கிறது மெயின் கிளாஸில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ராமு இஸ் ஸோ புவர் தட் ஹீ கேனாட் பை எ பைசைக்கிள். ஓகே, ஸோ இங்கே மெயின் கிளாஸ் என்னவா இருக்குது? அவனால் சைக்கிள் வாங்க முடியலை. எதனால்? புவராக இருக்கிறனால. ஓகே, அது ஒரு இதாக வந்துடுது இல்லையா? அதே மாதிரி தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அடுத்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா ஐ எம் ஹெல்த்தி. இதுவே காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், ஐ எம் ஹெல்த்தி பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே. அடுத்து காம்பவுண்டில் பாருங்கள், ஐ எம் ஹெல்த்தி அண்ட் ஐ எம் வெரி ஆக்டிவ். உங்களுக்கு புரியுதா அது மூணோட டிஃப்ரென்ஸு? சிம்பிளுங்கிறது நம்மளுக்கு ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும். ஓகே, ஒரு வாக்கியமாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். காம்ப்ளெக்ஸுங்கிறது அதனால, காம்பவுண்டுங்கிறது அதை தொடர்ந்து. ஓகே, ஸோ சப்பார்டினேட் கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை இங்கே சம் வேர்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிகாஸ், சின்ஸ், ஆல்தோ, வென், வைல், வேர், விச், தட், ஆஃப்டர், எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்துட்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸுக்கும் டிபெண்டன்ட் கிளாஸுக்கும் யூஸ் ஆகும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில். ஓகே, கோஆர்டினேட் கன்ஜக்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸில் பட்டு, அண்டு, ஆறு, எட்டு, ஸோ, எக்ஸெட்ரா இதெல்லாமே வந்துட்டு கோஆர்டினேட் காம்பவுண்ட் சென்டென்ஸில் இந்த கன்ஜக்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு transformation of sentence-னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, to transform a sentence is to change the sentence from one grammatical structure to another without altering the meaning of the sentence. Such process is called a transformation sentence. அதாவது இப்போ நம்ம 3 சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அது சிம்பிளாகவும் மாற்றணும், அதை வந்துட்டு காம்பவுண்டாகவும் மாற்றணும், அதை வந்து காம்ப்ளெக்ஸாகவும் மாற்றணும். ஓகே, ஆனால் அதுக்கு எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி அனுஜா ஸ்டூட் ஃபர்ஸ்ட் இன் த எக்ஸாமினேஷன். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக. ஆல் தோ, ஈவன் தோ, தோ இதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் வந்துச்சுனாலும் இது காம்ப்ளெக்ஸு. ஓகே, காம்பவுண்டுனா இதனால அடுத்தடுத்து வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஆன் ஹியரிங் த குட் நியூஸ் ஏஞ்சல் ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இதுவே காம்ப்ளெக்ஸாக மாற்றணும்னா வென் முன்னாடி போட்டுடணும், காம்பவுண்டுனா நடுவில் அண்டு போட்டுடலாம். ஓகே, சிம்பிளில் இன்ஸ்பைட் ஆஃப், இன் ஈவெண்ட்டு, டிஸ்பைட் இதெல்லாமே இதாகும். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸில் இஃப், அன்லெஸ்ஸு இதெல்லாமே யூஸ் ஆகும். காம்பவுண்டில் ஆர், அண்ட், எட் இதெல்லாமே யூஸ் ஆகும். ஓகே,
ஸோ இதை மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள், காம்ப்ளெக்ஸு, காம்பவுண்டு, இன்ஸ்பைட் ஆஃப் வேர்பு, ஐஎன்ஜி, டிஸ்பைட் நவுன். ஓகே, இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை பார்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் புரிஞ்சிடும். ஓகே, இது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியான ஒரு இது தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் வேர்டை கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டூட் அப். இது எப்படி காம்ப்ளெக்ஸாக மாற்றுறது? காம்ப்ளெக்ஸ்னால் வென் அந்த டீச்சரை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்திரிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ அங்கே வென்னுன்றது நம்ம முன்னாடி தூக்கி போட்டுருணும். அடுத்து அட் த ஏஜ் ஆஃப் 6 வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். இது காம்ப்ளெக்ஸ்லாம் மாற்றணும்னா when Varsha was 6 she started learning music. Okay, அடுத்து as Varun is a voracious reader he buys a lot of books. இதை சிம்பிளாக மாற்றணும்னா being a voracious leader Varun buys a lot of books. ஓகே, அடுத்து walk carefully lest you will fall down. இதை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றணும்னா if you don't walk carefully you will fall down. ஓகே, அடுத்து பாருங்கள், இது காம்பவுண்டு வேர்டாக மாற்றணும். பீசைட்ஸ் பீயிங் அ டான்ஸர் பட் ஷீ இஸ் அ சிங்கர். ஓகே, ஸோ பட்டு, எட்டு, அண்டு, பிகாஸ் இது எல்லாமே போட்டுடலாம் காம்பவுண்டில். ஓகே, அடுத்து பாருங்கள், இது சிம்பிளாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் சிக்னஸ் ஹி அட்டெண்ட்ஸ் த ரிஹர்சல். அடுத்து இஃப் மீனா ரீட்ஸ் மோர் ஷீ வில் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் த லாங்குவேஜ். இதை காம்பவுண்டாக மாற்றணும்னா ஆர். ஓகே, மீனா ஷுட் ரீட் மோர் ஆருங்கிறது காம்பவுண்ட் வேர்டு. ஓகே, அடுத்து பாருங்கள், ஹி கன்ஃபர்ஸ் தட் ஹீ வாஸ் கில்ட்டி. இதை வந்து சிம்பிளாக மாற்றணும்னா ஹீ கன்ஃபர்ஸ்ட் ஹிஸ் கில்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு காம்பவுண்ட் வேர்டாக மாற்றணும் அப்படின்னா த பாய்ஸ் மதர் வாஸ் இல் அண்ட் ஸோ ஹீ குட் நாட் அட்டெண்ட் த ஸ்பெஷல் கிளாஸஸ். ஓகே, அடுத்து இதை காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஹி ஃபாலோட் வாட் ஐ ஹேட் சஜஸ்ட். ஓகே, சிம்பிள்லேருந்து நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றிடணும். இவ்வளோ தான் சிம்பிளான ஒன்று. அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க, ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. அது சிம்பிளாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க, காம்பவுண்டாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ராதா வாஸ் இல் ஷீ வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்ட். இதை சிம்பிளாக மாற்றணும்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் இல்னஸ் ராதா வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு அப்படின்றாங்க. தோ ராதா வாஸ் காம்ப்ளெக்ஸில் ராதா வாஸ் காம்ப்ளெக்ஸ்னால் ஈவன் தோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்குமா நீங்களே சால்வ் பண்ணி பார்க்கலாம். தோ ராதா வாஸ் இல் ஷீ வாஸ் நாட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. ஓகே, ஒரே வாக்கியம் தான், அதை சிம்பிள், காம்ப்ளெக்ஸு, காம்பவுண்டாக நம்ம மாற்றிட்டுருக்கோம். ஸோ காம்பவுண்டில் நம்ம என்ன போட்டுறோம், பட்டுன்னு போட்டுடுறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் the students were intelligent they could answer the questions correctly. இதை சிம்பிளாக மாற்ற சொல்லியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க, காம்பவுண்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I saw a tiger it was wounded. I saw a wounded tigerங்கிறது சிம்பிள். I saw a tiger which was wounded. ஓகே, அது காம்ப்ளெக்ஸு. I saw the tiger and it was woundedங்கிறது என்னவாக இருக்கும், காம்பவுண்டாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா there was a band the shops remained closed. ஓகே, இந்த ஈவெண்ட் ஆஃப் பந்த் the shops remained closed. ஸோ சிம்பிள்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வேர்ட் இருக்கும், ஒரே ஒரு வேர்ப் இருக்கும், அதுக்கு முன்னாடி இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப், ஈவன் தோ இதெல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸுங்கிறது ஈவன் தோ, அப்புறம் ஆல் தோ இதெல்லாமே வரும். ஓகே, காம்பவுண்டுனா அண்டு, பட்டு இதெல்லாம் மிடில் வரக்கூடிய ஒரு இது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஓகே, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, தே வென்ட் டு த பஸ். ஓகே,
Dinesh and Prabhu wanted to meet Varsha at the bus stop. They went to the bus. Okay, so Dinesh and Prabhu wanted to meet Varsha at the bus stop. And ஏங்க அண்டு யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அது காம்பவுண்ட் வேர்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், காம்பவுண்ட் வேர்ட்னா இதுக்குமே அண்டு தான் வரும். ஓகே, இங்கே அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம சேர்த்து எழுத போகிறோம். அடுத்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், வெயிட்டிங் அட் த ரயில்வே ஸ்டேஷன் வர்ஷா ரியலைஸ் தட் ஹர் ட்ரெயின் வாஸ் லேட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தினேஷ் அண்ட் பிரபு லெஃப்ட் த பஸ் ஸ்டாப் வர்ஷா ரேங்க் தம். இதை வந்துட்டு என்னமா மாற்ற சொல்லியிருக்காங்க, சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே வென் இல்லை ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி போட்டுடலாம். ஓகே, ஸோ அடுத்து த ட்ரியோ மெட் அட் தட் ஸ்டேஷன் வர்ஷா லெஃப்ட் ஃபார் மதுரை. இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் த ட்ரியோ மெட் அட் த ரயில்வே ஸ்டேஷன் வர்ஷா லெஃப்ட் ஃபார் மதுரை. ஓகே, நம்மளுக்கு இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படின்றது கிடையாது, நம்மளை மாற்ற சொல்லியிருப்பாங்க, அது ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கூர்மையாக நல்லா கவனித்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி சம்ஸில் இந்த மாதிரியான வேர்ட்ஸில் நம்மளுக்கு நிறையா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பிடுவோம். ஓகே, நம்மளுக்கு இருக்க அந்த டைமிங் அந்த பதட்டத்தில் நம்ம குழம்பிடுவோம். பட் ஆனால் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிங்க, உங்களுக்கு ஈஸி தான். இந்த கிராமர் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். புரிஞ்சு படித்தா நம்மளால் ஈஸியாக இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் முடியுது. ஓகே, ஸோ நம்ம என்ன இந்த கிளாஸில் மட்டுமே நம்ம 2 டாபிக்ஸ் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்னா என்ன, அதே மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம 2 சப்ஜெக்ட் பார்த்தோம், 2 டாபிக் பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் ஃப்ரேசஸ்ஸு, கிளாஸஸ்ஸு, தென் கன்ஜெக்ஷன்ஸு, தென் இன்னும் வந்துட்டு நம்ம நிறையா பார்ப்போம். ஓகே, ஸோ அதில் நம்ம மோஸ்ட்டாக நிறையா கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம 2 டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். நீங்கள் படிக்க வேண்டியதை எந்த இடத்துல எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போனா தான் உங்களுக்கு இந்த கிராமர் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நியூ டாபிக் பார்க்கலாம் கிராமர்லேருந்து. தேங்க்யூ.